Good morning. How are you today? I'm good. And you? मैं अच्छा हूँ और आप. அதாவது मैं அப்படின்னா நான், அச்சா ஹூ அப்படின்னா நலமாக இருக்கிறேன், அவுர் அப்படின்னா அவுர் அப்படின்றது மீனிங் வந்து மற்றும். அப்போ நான் நலமா இருக்கேன், ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவுர் கூட சேர்த்து ஆப், நீங்க, அப்போ நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஐ ஆம் குட் அண்ட் யூ. அடுத்து ஃபேமிலியை பத்தி பேசுறோம். டு யூ ஹாவ் அ ஃபேமிலி அப்படின்னா உங்களுக்கு குடும்பம் இருக்கா, நீங்க குடும்பத்தோட இருக்கீங்களா அப்படின்னு. கியா ஆப்கா பரிவார் ஹை, உங்களுக்கு குடும்பம் இருக்கா, உங்களுடைய ஃபேமிலி பற்றி என்ன அப்படின்னு கேட்குறதுக்காக தான் இந்த கொஷின் நம்ம கேட்குறோம் இல்லையா. சரி, ஓகே, உங்களுடைய ஃபேமிலி பற்றி சொல்லுங்க அப்படின்னு. மேரா ஏக் சோட்டா பரிவார் ஹை. ஆமாம், மேரா எனக்கு வந்து ஏக் சோட்டா ஒரு சின்ன குடும்பம், என்னுடைய ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஃபேமிலி, சின்ன குடும்பம். ஒரு என்ன சொல்றது, ஒரு அம்மா அப்பா மகன் மகள் அப்படின்னா 4 பேர் தான் இல்லையா. ஸோ சோட்டா. ஹூ இஸ் இன் யுவர் ஃபேமிலி? ஆப்கே பரிவார் மே கோன் கோன் ஹை. உங்கள் குடும்பத்தில் யார் யார் உள்ளார்கள்? ஆப்கே அப்படின்னா உங்கள், பரிவார் அப்படின்னா குடும்பம். அப்போ பரிவார்மே அப்படின்னா குடும்பத்தில் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அந்த இல் அப்படின்றதா வந்து மே. இது வந்து ஆல்ரெடி காரக் அப்படின்றல வந்து இதற்கான வீடியோஸ் எல்லாமும் அதுலேயும் போட்டிருக்கோம், ஓகேவா. பிராத்மிக் கிராமர் அப்படின்னு இருக்கும், லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும். அது போக நாம் வந்து இந்த கிராமர் போர்ஷன்ஸ் இந்த மாதிரி சென்டென்ஸ் மேக்கிங் சொல்லும் போது அதுலேயும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கொடுத்துருக்கேன், ஓகேவா. ஓகே, ஆப்கா பரிவார் மே அப்படிங்கும்போது உங்கள் குடும்பத்தில், கோன் அப்படின்னா யார், அப்போ கோன் கோன் அப்படிங்கும்போது யார் யார் இருக்காங்க அப்படின்னு தானே நம்ம கேட்போம் ஜென்ரலா. ஸோ ஹை அப்படின்னா உள்ளார்கள், ப்ளூரல் ஃபார்ம். அப்போ உங்கள் குடும்பத்தில் யார் யார் உள்ளார்கள். மை ஒய்ஃப், சன் அண்ட் டாட்டர். மேரி பத்னி, ஏக் பேட்டா और एक बेटी. என் மனைவி, ஒரு மகன் ஒரு மகள். அப்போ மேரி பத்னி அப்படிங்கும்போது என்னுடைய மனைவி அப்படிங்கும்போது இங்கே பத்னி அப்படிங்கிறது வந்து ஃபீமேல் இல்லையா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஹிந்தியில் எல்லா பொருட்களுக்குமே வந்து உயிருள்ள உயிரற்ற எல்லா விஷயங்களுக்குமே இந்த மாதிரி ஆண் பாலா பெண் பாலான்னு பார்ப்பாங்க, ஓகேவா. ஸோ அப்போது மேரி அப்படின்றது வந்து பத்னி அப்படின்னா என்னுடைய அப்படிங்கும்போது என்னுடைய மனைவி, ஏக் பேட்டா ஒரு மகன், ஏக் பேட்டி ஒரு மகள், ஓகேவா. அவுர் அப்படின்றது மற்றும். ஸோ மேரி பத்னி, ஏக் பேட்டா அவுர் ஏக் பேட்டி. என் மனைவி, ஒரு மகன் ஒரு மகள் வந்து இருக்காங்க. ஜென்ரலாக சொல்லும்போது என்ன சொல்லுவேன், என்னுடைய மனைவி, என் ஒய்ஃபு, என் பொண்ணு, என் பையன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான். தட்ஸ் நைஸ். யஹ் அச்சா ஹை. ஓகே, நல்லது. நம்ம கேட்டோன்னு என்ன சொல்லுவோம், ஓகே நல்லது பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுதான் யஹ் அச்சா ஹை. அடுத்து வாட் டு யூ டூ, ஓகேவா. நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் அப்படிங்கும்போது நீங்கள் அப்படின்றது ஆப், என்ன அப்படின்னா கியா. கர்த்தே ஹை அப்படிங்கிறது வந்து நீங்கள் அப்படிங்கும்போது கர்த்தே அப்படின்னு வரும். இது வந்து இதுவும் அதே போல தான், சிங்குலரா ப்ளூரலா, இல்லை ஒரு பர்சனை பற்றி பேசுகிறோமா, இல்லை நமக்கு பிடிச்சவங்களா இருப்பாங்க பட்டு பெரியவங்களா கூட இருப்பாங்க, ஆனால் வாப்போன்னு பேசுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வார்த்தைகள் அமைச்சு தான் பேசுவோம் ஹிந்தியில், ஓகேவா. நம்ம ஜென்ரலாக இப்போ படிக்கும்போது தெரிஞ்சுக்கும் போது எல்லாமே வந்து பொதுவான விஷயங்களை எப்படி பேசுவோம் அப்படின்றத கற்றுக்கலாம். அதுக்கப்புறமா போக போக நாம் நல்லபடியாக கற்றுக்கலாம். இன்னும் வந்து நம்மளுக்கு தெளிவாக எந்த மாதிரி பேசணும், ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் எப்படி வார்த்தை மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றது புரியும். ஆப் கியா கர்த்தே ஹை, நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள். கியா அப்படின்னா என்ன, கர்த்தே ஹை அப்படின்னா வேலை செய்கிறீர்கள். मैं एक IT कंपनी में काम करता हूँ. I work in an IT company. मैं அப்படின்னா நான், ஏக் அப்படின்னா ஒரு, ஐடி கம்பெனி, மே கம்பெனி அப்படிங்கும்போது நிறுவனம். அப்போ நிறுவனத்தில் அப்படிங்கும்போது கம்பெனி மே. காம் அப்படின்னா வேலை, கர்த்தாகும் செய்கிறேன். ஐ ஒர்க் இன் அன் ஐடி கம்பெனி. அடுத்த தட்ஸ் கிரேட். டு யூ லைக் யுவர் ஜாப்? யஹ் அச்சா ஹை. கியா ஆப்கோ அப்னா காம் பசந்த் ஹை? மிகச்சிறப்பு. உங்களுக்கு உங்களுடைய வேலை பிடிக்குதா, பிடிச்சுதான் செய்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஓகே, உங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஸோ அதுதான் மிகச்சிறப்பு அப்படின்னா யஹ் அச்சா ஹை. இப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்த இப்போ இந்த இடத்துல வேலை செய்கிற அப்படின்னா ஓ ரொம்ப நல்லது பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு சொல்லல. ஸோ அந்த மாதிரி தான் அந்த வார்த்தை வந்து நம்ம சென்டென்ஸில் ஃபார்மாக என்ன சொல்கிறது, ஃபார்ம்லாம் பேசும்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் இங்கே. மிகச்சிறப்பு. கியா ஆப்கோ அப்புனா, உங்களுக்கு, ஆப்கோ அப்படின்னா உங்களுடைய. அப்போ இந்த ஆப்கோ அப்புனா காம் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது வந்து
அப்னா காம் பசந்த் ஹை அப்படின்னு சொன்னால் நாம் இதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்கிறோம். அதாவது உங்களுக்கு உங்கள் வேலை பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். பிடிக்குமா அப்படின்னு நம்ம கொஷின் ஃபார்மாக கேட்குறோம்ல, ஸோ அதுக்கு வந்து ஹிந்தியில் கியா அப்படின்றது முன்னாடியே சேர்த்துருவோம். எந்த ஒரு கொஷினான சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கியா அப்படின்ற வேர்டு வந்து வந்துடும். ஸோ அப்போ இங்கே கியா ஆப்கோ அப்னா காம் பசந்த் ஹை அப்படிங்கும்போது உங்களுக்கு அப்னா காம் உங்களுடைய வேலை பசந்த் அப்படின்னா பிடிக்குமா, கியான்னு வந்திருக்கிறனால பிடிக்குமா அப்படின்னு கொஷினாக கேட்குறோம். யஹ் அச்சா ஹை கியா ஆப்கோ அப்னா காம் பசந்த் ஹை. தட்ஸ் கிரேட். டு யூ லைக் யுவர் ஜாப்? எஸ், ஐ லைக் இட் வெரி மச். ஹாம் முஜே யஹ் பஹுத் பசந்த் ஹை. ஆம் எனக்கு அது மிகவும் பிடிக்கும். அப்போ ஹா அப்படின்னா ஆமாம், முஜே அப்படின்னா எனக்கு, யஹ் அப்படின்னா இது, பஹுத் பசந்த் அப்படின்னா மிகவும் பிடிக்கும். ஓகேவா? எஸ், ஐ லைக் இட் வெரி மச். ஹா முஜே யஹ் பஹுத் பசந்த் ஹை. இப்போ ஓகே, அந்த ஒரு நாள் வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, see you tomorrow. ठीक है, कल मिलते हैं. சரி, நாம நாளைக்கு மீட் பண்ணலாம்.